வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கில்லி லெஜெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த வருஷத்துக்கான முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்க்கான எஸ்ஓ நோட்டிஃபிகேஷன், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அல்லது ஏஃபோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். ஏன்னாக்கா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வேகன்சிஸ் அண்ட் ஃபாஸ்ட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்பவுமே அர்லியராக வந்திருக்கு கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ். லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜூலை கடைசியில் வந்தது. இந்த டைம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ ஸோ அர்லி திஸ் டைம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாம் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதே டிசம்பர்ல தான் ஆரம்பிக்கும் அண்ட் இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு ஏப்ரல். ஸோ பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் ப்ராசஸை ரொம்ப முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் சி இன் திஸ் டிஸ்கஷன். ஓகேங்களா? இந்த டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன்ல நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் அந்த நோட்டிஃபிகேஷனை டீடைல்டா லைன் பை லைனா டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இதோட கிரக்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எதுல நம்ம முக்கியமா வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஷன் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கம்மிங் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷனுக்கான டைம் வந்து 1st ஆஃப் ஜூலைல இருந்து 21st ஆஃப் ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி 21 டேஸ். ஓகே, இன்னைக்கு 1ஆம் தேதி போயிடுச்சு அப்படின்னாலும் கூட ஸ்டில் வி ஹேவ் 20 more days டு அப்ளை. ஸோ 20 more daysல 20th டே தான் அப்ளை பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 21st அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டைம் டில் 11:59 PM ஆஃப் 21st ஆஃப் ஜூலை. ஸோ அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. பட் டில் த லாஸ்ட் மினிட் கொண்டு போக வேண்டாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே எல்லா ப்ராசஸையும் அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றது நமக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் பேமெண்ட்டுக்கு அதே டைம் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாருங்க, இந்த வாட்டி தி ஹவ் பிளான்ட் இட் இன் ஆகஸ்ட் இட் செல்ஃப். சரிங்களா? யூஸ்வலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே, லாஸ்ட் இயர் நவம்பர்ல கண்டக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே ஆகஸ்ட்லயே வந்து ப்ரிலிம்ஸ் வருது. பட் த டைம் கேப் பிட்வீன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இஸ் ப்ரொலாங்டு. சரிங்களா? ஆகஸ்ட்ல நடந்தது அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர். சரிங்களா? நவம்பர்ல எந்த டைம்ல நமக்கு எக்ஸாம் வைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் 2 months உங்க கையில இருக்கு. ப்ரிலிம்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் மெயின்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட் 2 months இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட் யூ வில் பி ஹேவிங் ஹார்ட்லி 2 weeks. ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கையில ஜஸ்ட் 2 weeks தான் இருக்கும். ஆனா இந்த இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கோ, ஈவன் நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது நீங்க மெயின்ஸுக்கு படிக்கவே இல்லைனாலும் கூட அந்த 2 months பீரியட்ல யூ கேன் கவர் த மெயின் சிலபஸ். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்காக இல்ல, ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட யூ கேன் பி அ சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் இன் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் வந்து நவம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் அதே மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மெயின்ஸ் ரிசல்ட் டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கலாம் அண்ட் நவம்பர் கடைசியில உங்களுக்கு ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாம் மேபி ஆகஸ்ட் லாஸ்ட்ல வைக்கலாம். ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னாக்க நீங்க 21st தான் அப்ளிகேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்றீங்க. சரிங்களா? ஸோ 21st நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றதுக்கு தே நீட் சம் டைம். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆகஸ்ட் கடைசியில இருக்கலாம். ஸோ மேபி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவம்பர்ல மீன்ஸ் முடிஞ்சது அப்படின்னாக்கா நவம்பர்லயே ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரி 2 months வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ப்ராசஸ் அது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி 2026 இஸ் கோயிங் டு பி அ கிரேட் இயர் ஃபார் யூ ஆல் பீப்புள். சரிங்களா? ஸோ நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த 2026 வந்து உங்களுக்கு ஒரு
நல்ல வருஷமா மலரணும்ன்ற வாழ்த்துக்கள் கிளி லெஜெண்ட்ஸ் கிட்ட இருந்து. ஓகேங்களா? ஸோ திஸ் ப்ராசஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் 31st மார்ச் 31st இல்ல ஏப்ரல் ஃபர்ஸ்ட் தான் நமக்கு ரிசல்ட் விடுவாங்க. இந்த வருஷம் ரொம்ப முன்னாடியே ஜனவரி பிப்ரவரியிலேயே இந்த ப்ராசஸ் முடிச்சு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கான பிளான் வந்து ஐபிபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு இங்கே வந்து இந்த லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட்லி டு டேக் யூ டு த அப்ளிகேஷன் பேஜ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட் பாருங்க. Vacancies mentioned here are indicative and anticipated as communicated by the participating banks. Our provisional allotment will be made on based on the actual vacancies reported by the participating banks. இப்போ வரைக்கும் சொல்லி இருக்கிறது இண்டிகேட்டிவ் தான். சரிங்களா? ஸோ இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவும் கம்மியான வேகன்சிஸ் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கூட இன்னும் நிறைய பேங்க்ஸ் ரிப்போர்ட் பண்ணல. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபைனல் வேகன்சி இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜென்ரலா வந்து ஐபிபிஎஸ்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தே ஓன்ட் டெல் யூ தி எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஸோ எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒப்பேக்கான ஒரு ஆர்கனைசேஷன் ஐ வுட் சே ஐபிபிஎஸ். நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க எதுவுமே தெரியாது. ஒன்லி யூ கெட் டு நோ யுவர் மார்க்ஸ் அண்ட் யுவர் கட் ஆஃப் மார்க்ஸ். அதை தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. எத்தனை பேர் ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. மெயின்ஸ்ல இருந்து எத்தனை பேர் இன்டர்வியூ போனாங்கன்னு தெரியாது. இன்டர்வியூ முடிச்சு எத்தனை பேர் செலக்ட் ஆனாங்கன்னு தெரியாது. சரிங்களா? எக்ஸாக்ட் வேகன்சிஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஒரு ஒப்பேக்கான ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஐபிபிஎஸ் தான். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம அதெல்லாம் கடந்து தான் எக்ஸாம் எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் மே இன்க்ரீஸ் ஆர் மே நாட் இன்க்ரீஸ். ஓகேங்களா? பட் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிறது இண்டிகேட்டிவ் தான். இன்னும் வந்து மெனி நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் ஆல்மோஸ்ட் 5 பேங்க்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட்டட் தேர் வேகன்சிஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 11 பேங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 11 பேங்க்ஸ்ல இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி 3 பேங்க்ஸ் ஹவ் ரிப்போர்ட்டட் தேர் வேகன்சிஸ் அண்ட் 3 பேங்க்ஸ் ஹவ் ரிப்போர்ட்டட் 0 வேகன்சி. ஓகேங்களா? மீதி இன்னும் 5 பேங்க்ஸ் தே ஹவ் நாட் ரிப்போர்ட்டட் தேர் வேகன்சி. ஓகேங்களா? அந்த 0ன்னு ரிப்போர்ட் பண்ணவங்களும் கூட மறுபடியும் மாறதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுடைய சேலரி வில் பி பேசிக் 48,480 இருந்து ஸ்டார்ட் ஆகும் வித் அன் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 2,000 rupees. ஸோ பேங்க்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட அதை கேட்டோம் அப்படின்னாக்க தே வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ இன் அ வெரி கிளியர் வே. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐபிபிஎஸ் கொடுக்கறது தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேட் பேங்க்ல யூ வில் பி ப்ரொவிஷனலி அலாட்டட் பை ஐபிபிஎஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேட் பேங்க் வந்து உங்களை இன்எலிஜிபிள்னு ஆக்குனாங்கன்னா அதுக்கு ஐபிபிஎஸ் பொறுப்பாகாது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. தட் அ கேண்டிடேட் were merely applying for qualifying in the CRP and getting provisionally allotted in one of the participating banks does not imply that a candidate will necessarily be eligible for employment in any of the participating banks. It is expressly clarified that the ultimate authority for recruitment is the participating bank itself. சரிங்களா? அந்த பேங்க் தான் ஃபைனலா டிசைட் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டிசன்ஷிப் மோஸ்ட்லி எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஸோ அதுல ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லைன்னா நேபாளிஸ் அல்லது பூட்டான் டிபெட்டன் ரிஃப்யூஜி 1960 to 1st ஜனவரிக்கு அப்புறம் வந்தவங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எனி பர்சன் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் தீஸ் கண்ட்ரீஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் பர்மனன்ட்லி செட்டிலிங் இன் இந்தியா. ஸோ அவங்களும் இதெல்லாம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 years ஃபார் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி கேண்டிடேட்ஸ். ஃபார் எஸ்சி எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இட் இஸ் 35 years. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 years. ஸோ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி 35 years. ஃபார் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இட் இஸ் 33 years. ஓகேங்களா? பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்தா 40 years. எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 years. ஓகேங்களா?
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓபிசி கேட்டகரி உங்களோட சர்டிஃபிகேட் அது ரிலேட்டடாலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு ஓபிசி கேட்டகரி பட் கம்மிங் அண்டர் கிரீமி லேயர் ஆர் நாட் என்டைட்டில் டு ஓபிசி ரிசர்வேஷன். ஓபிசி கேட்டகரி தான் பட் கிரீமி லேயர், அதாவது உங்களுடைய இன்கம் வந்து அந்த ப்ரிஸ்கிரைப் லெவல் 8 lakh ஆனுவல் இன்கமோட அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா, பேரண்ட்ஸோட கம்பைன்டு இன்கம் வந்து 8 lakhs அதிகமாக இருந்தது அப்படின்னா யூ வில் நாட் பி கன்சிடர் ஃபார் ஓபிசி ரிசர்வேஷன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரிங்களா. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருந்தது அப்படின்னா அந்த கன்சர்ன்டு அத்தாரிட்டி கிட்ட நீங்க ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரீட் தீஸ் திங்ஸ். இருக்கிறவங்க பாருங்க, நீங்க இந்த கிரைட்டீரியாக்குள்ளார ஃபாலோ ஆகுறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவலி இம்பேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எய்தர் தே ஷுட் ஹேவ் பிளைண்ட்னஸ், அதாவது கம்ப்ளீட் அப்சன்ஸ் ஆஃப் சைட், அல்லது விஷுவல் அக்யூட்டி லெஸ் தென் 3/60 or less than 10/200 Snellen in the better eye with best possible correction. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க இருக்கணும். சரிங்களா. -4 -5 எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இதை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா. அண்ட் தென் லோ விஷன் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி அந்த கிரைட்டீரியா கரெக்டா நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்றீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கிரைப். சரிங்களா. ஸ்கிரைப் வந்து தேவைப்பட்டது. இப்ப என்னால எக்ஸாம் எழுத முடியாது சார், ஸ்கிரைப் தேவைப்படுது அப்படின்னாக்கா யூ கேன் அரேஞ்ச் யுவர் ஓன் ஸ்கிரைப். கேண்டிடேட் will have to arrange his own scribe at his or her own cost. நீங்களே சொந்த செலவுல ஒரு ஸ்கிரைபை கூட்டிட்டு வந்துக்க வேண்டியதுதான். ஸ்கிரைபுக்கு தனியா வந்து அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கிரைப் வந்து ஸ்டிப்புலேட்டட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஸ்கிரைபை பத்தி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா யூ மே லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன். சரிங்களா. ஸோ ஸ்கிரைப் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க வந்து கிளியரா கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஸ்கிரைப் வந்து அந்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணவங்களா இருக்கக்கூடாது. ஸோ இதே எக்ஸாமுக்கு ஸ்கிரைபு அப்ளை பண்ணியிருக்க கூடாது. ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்கிரைபோட கேண்டிடேச்சரும் போயிடும், உங்களோட கேண்டிடேச்சரும் போயிடும். அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஸ்கிரைப் தான். ஓகேங்களா. ஒரே ஸ்கிரைப் 2-3 கேண்டிடேட்டுக்கு அட்டென்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேட்டரி டைம் வேணுமா அப்படின்றத நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்கிரைப் யூஸ் பண்ணக்கூடிய பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸ்க்கு காம்பன்சேட்டரி டைம் உண்டு. ஓகேங்களா. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிபிகேஷன்லயே இருக்கு. அது நம்ம பின்ன பார்க்கலாம் டைமிங்ஸ்ல. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்க முன்னாடியே சொல்லணும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கிரைப் நீங்க சொல்ற ஆன்சரை தான் எழுதணும். ஏதாவது ஒரு இடத்துல உங்க ஸ்கிரைப் வந்து இண்டிபெண்டா அவங்களே ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னாக்கா எக்ஸாம் செஷன் அந்த இடத்துலயே டெர்மினேட் பண்ணப்படும் அண்ட் யூ வில் பி சென்ட் அவுட் ஆஃப் தி எக்ஸாம். அது பிளாக் மார்க் ஆயிடும். ஃபர்தரா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா the candidate and scribe may also be debarred either permanently or for specific periods from all CRP examinations. சரிங்களா. IBPS நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷன்ல இருந்தும் உங்களை டிபார் பண்ணிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, மற்ற எக்ஸாம்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா. நீங்க எழுதக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்கிரைப் கூட்டிட்டு வரவங்க முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனா கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தான், இதுல நத்திங் ஸ்பெசிபிக். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். உங்களுக்கு அந்த கிரைட்டீரியா தெரியும். சரிங்களா. ஸோ அந்த கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்க கிட்ட அந்த சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. சேம் கோஸ் வித் ஓபிசி ஆல்சோ. ஓகேங்களா. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ஸோ 4-year டிகிரி இன் எனி ஆஃப் திஸ் ஃபாலோயிங். சரிங்களா. இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதுல வந்து ஏதாவது ஒன்றுத்துல 4 வருஷம் நீங்க டிகிரி வாங்கியிருக்கணும். நாட் நெசசரிலி பிஎஸ்சி, பிடெக்கா இருக்கலாம், பிஇஆ இருக்கலாம், இல்ல எனி திங். ஓகேங்களா. இட் இஸ் ஜஸ்ட் நீட் டு பி a டிகிரி. அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், டெய்ரி சயின்ஸ், ஃபிஷரி சயின்ஸ், பிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கோஆபரேஷன் அண்ட் பேங்கிங், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் டெக்னாலஜி, dairy technology, agriculture engineering, sericulture, fisheries engineering.
ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தெளிவா ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இங்க கீழே பாருங்க. Candidates should ensure that educational qualification possessed by them shall be as per the prescribed educational qualifications mentioned in the notification and they fulfill the above eligibility criteria. No equivalent educational qualification shall be considered as eligible by IBPS or participating banks. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருந்தது, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அவங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபுட் டெக்னாலஜி தே ஆர் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இந்த நேம்ஸ்ல இந்த நாமன் கிளேச்சர்ல உங்க டிகிரி இருக்கணும். ஓகேங்களா. ஒன்லி தென் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் திஸ் எக்ஸாம். இதுல நாமன் கிளேச்சர் வேற மாதிரி இருக்கு. ஹோம் சயின்ஸ் கூட ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஹோம் சயின்ஸ் அவங்களும் எழுத முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல உங்களோட நாமன்கிளேச்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. ஓகே. அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆல் த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் ஷுட் பி ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேட்டரி பாடிஸால அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கும். அண்ட் த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ஹேவ் பீன் டிக்ளேர்ட் ஆன் ஆர் பிஃபோர் 21/07/2025. எவ்ரி இயர் வரக்கூடிய கன்ஃபியூஷன் தான். சார் இது என்ன டேட்டு சார் அப்படின்னா பிசியில் இருக்கக்கூடிய டேட்டு. சிம்பிளி பிசி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் யுவர் ஃபைனல் ரிசல்ட் டிக்ளரேஷன். அந்த பிசியில வந்து எங்களோட பேட்ச்ல வந்து பிசியில டேட் போட கிடையாது. ஐ மீன் ரிசல்ட் டிக்ளரேஷன் டேட்டுன்னு ஒன்று போட கிடையாது. பட் பின்னாடி வந்த பேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன் சொல்லி டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டு உங்களுக்கு 21/7/2025 முன்னாடி இருக்கணும். அவ்வளோதான். ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஃப்ரம் போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி ஃபார் ஹேவிங் டிக்ளேர் த ரிசல்ட் ஆன் ஆர் பிஃபோர் 21/7/2025 ஹேஸ் டு பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. சார் இன்கேஸ் உங்களோட பிசிலையோ இல்லை வேற இதுலயோ வந்து டேட் பின்னாடி இருக்கு அப்படின்னாக்கா யூ கேன் அப்ரோச் யுவர் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி ஸோ தட் யுவர் டேட் ஆஃப் ரிசல்ட் டிக்ளரேஷன் வந்து 21/7/2025 முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு இது சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு டாக்குமெண்டேஷன் பிசியில் இருக்கிற பிசியில் அந்த டேட் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இல்லாத கேஸ்ல நீங்க யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் அ செப்பரேட் டாக்குமெண்ட். ஓகேங்களா. ஸோ சிஜிபிஏ 2% கால்குலேட் பண்றதுக்கான அந்த ஃபார்முலாவும் உங்களோட மார்க் ஷீட்ல இருக்கணும். யூஜியில் நாங்கள் படிக்கிற வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருந்த மார்க் ஷீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஒரு 5-6 இயர்ஸ் 2018 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இருந்தது. இப்போ வந்து இப்பயும் மார்க் ஷீட்ல பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிஜிபிஏல இருந்து பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றதுக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க இன்டூ 10. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பர்சன்டேஜ் டிவைடட் பை 10 சிஜிபிஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மார்க் ஷீட்ல. ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு அதுவே போதும், வேற எதுவும் தனியா தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து ஒரே போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அந்த அந்த அதிகாரி இந்த அதிகாரி எல்லாம் எதுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒருத்தருக்கு ஒண்ணுதான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்ல நோட்டிபிகேஷன்லேயே கொண்டு வந்துட்டாங்க கிரெடிட் ஹிஸ்டரி. ஸோ பெரும்பாலான நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் டியூ டு செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸ் தே மைட் ஹேவ் டேக்கன் பேங்க் லோன்ஸ், எஜுகேஷனல் லோன்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க. ஸோ அது ப்ராப்பரா மறுபடியும் ரீபே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கேண்டிடேட் ஷல் இன்ஷூர் அப்ளைங் ஷல் இன்ஷூர் தட் தே மெயின்டைன் அ ஹெல்தி கிரெடிட் ஹிஸ்டரி அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். நீங்க வந்து அந்த இஎம்ஐ ரீபே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்க அதை ரீபே பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது அந்த கன்சர்ன்டு பேங்க்ஸ்ல இருந்து NOCs from lender to the effect that there is no outstanding with respect to accounts adversely reflected in the report. Adverse reports உங்களுடைய ரீபேமெண்ட் ஹிஸ்டரியில இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. முடிஞ்சா லோனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, பட் யூ ஷுட் ஹவ் மெயின்டைன் இட் இன் அ கிளியர் வே. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்து அடுத்த வருஷமே நீங்க எழுதுறீங்க அப்படின்னாக்கா யூ மே நாட் பி ரீபேயிங் இட் சூன். ஓகேங்களா. அதனால ஒரு நாள்ல ரீபே பண்ண முடியாது, பட் யூ கேன் ரீபே. அதனால அந்த கன்சர்ன்டு பேங்க்ல இருந்து நீங்க NOCs வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா SC ST PWD கேண்டிடேட்ஸ்க்கு 175 rupees, அதர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 850. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 850 பிளஸ் ஜிஎஸ்டின்னு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 850 இட் இஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஒன்லி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து நம்மளுக்கு எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும்.
அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஈச் 50 கொஷின்ஸ். இங்கிலீஷில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈச் கொஷின் கேரிஸ் half a mark. மற்ற ரெண்டுக்கும் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஈச் கொஷின் 1 mark. ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1/4 ஆஃப் தி மார்க்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.125 வந்து நெகட்டிவ் மார்க் வரும் இங்கிலீஷ் லாங்குவேஜில். ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி ரெடியூஸ்ட் 0.25 மார்க்ஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் யூ வில் பி கிவன் 40 minutes டு ரைட் தட் டூ தட் பர்டிகுலர் செக்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் தான் ஆப்டிடியூட் வரும். சரிங்களா, ஸோ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஓவரால் கட் ஆஃப் மார்க்னு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர் தான். 60 கொஸ்டின்ஸ் 45 நிமிஷத்துல எழுதி முடிக்கணும். திஸ் 60 marks will be converted to 80 for your ஃபைனல் ரேங்கிங். சரிங்களா, மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் 20 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூவோட 20 மார்க்ஸ் இங்க நீங்க 60க்கு வாங்கினதை 80 கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ யுவர் ஃபைனல் மார்க்ஸ் வில் பி ஃபார் 100. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலிட் கால் லெட்டர் ஒன்று. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க போட்டோ ஐடென்டிட்டி, கால் லெட்டர், போட்டோ ஐடென்டிட்டி, அப்புறம் போட்டோகிராஃப்ஸும் தேவை. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க காப்பி ஆஃப் போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதுவும் கேட்பாங்க. அது வந்து நம்மளுக்கு கால் லெட்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இப்போ இதுல வந்து டீட்டெயில்டா அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நீங்க கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் கால் லெட்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீட்டெயிலா படிச்சு பாருங்க. ஓகேங்களா, இப்போ இதுலயே கொடுத்துட்டான் ப்ரிலிமினரி எக்ஸாம் 2 மணி நேரம்னாலும் கூட இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இது அதெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 3 hours மேல ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த கால் லெட்டரை அவங்க சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுட்டு மெயின்ஸ் டைம்ல சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஓகே. ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸ் அப்போ நம்ம சப்மிட் பண்ணோம், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, மார்க்ஸ் obtained in the online main examination only will be considered for short listing for interview and also for final merit listing. மெயின்ஸ்ல எடுக்கக்கூடிய மார்க்கும் இன்டர்வியூல எடுக்கக்கூடிய மார்க்கும் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்டிங்க்கு தேவை. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்ல எடுக்கக்கூடிய மார்க் ஜஸ்ட் இட் இஸ் ஃபார் பாசிங். ஓகேங்களா, எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். மற்றபடி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் தான் இட் வில் பி கவுண்டட் ஃபார் யுவர் ஃபைனல் அலாட்மெண்ட். ஓகேங்களா, ஸ்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈக்வி பர்சன்டைல் மெத்தட் மூலியமா நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது என்னத்துக்கு அப்படின்னாக்கா மல்டிபிள் செஷன்ஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்போது ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை குறைக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. வேர் யுவர் கம்யூனிகேஷன் இஸ் ஈஸி. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சென்டர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது சென்டர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம சென்டர்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா, இன்டர்வியூ வந்து செலக்ட் சென்டர்ஸ்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஓகே, சேம் திங் தான். இதுல நம்ம பார்க்க வேண்டியது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 80, இன்டர்வியூக்கு வந்து 20. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். நம்ம 60க்கு எடுக்கிற மார்க்கு 80 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஃபைனல் ரிசல்ட் யூ வில் பி கிவன் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆஃப் யுவர் பேங்க்ஸ். ஸோ நீங்க இன்டர்வியூக்கு வரும்போது யூ நீட் டு சப்மிட் தீஸ் ஆர் ஆல் தி இந்த கீழே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்ம இப்பயுமே அப்லோட் பண்ண வேண்டி வரும். சரிங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆஃப்லைன் வெரிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை ஒரிஜினல் அண்ட் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸை நீங்க சப்மிட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கால் லெட்டர், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ அப்ளை பண்ண போறீங்க இல்லையா, இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் உங்களுக்கு இன்டர்வியூ டைம்ல தே வில் கிவ் யூ டைம். அந்த டைம்ல போர்ட்டல் ஓபன் பண்ணுவாங்க அகைன் டு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். பட் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதனால இப்பயே நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் என்னென்னது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அல்லது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தோட இருக்கிறது, போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் தென் மார்க் ஷீட், எஜுகேஷனல் யூஜி மார்க் ஷீட், அதுக்கப்புறம் உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே. அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ நீங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியிலேயே செலக்ட் ஆயிருந்தாலும் கூட ஒன்ஸ் யுவர் கேஸ்ட் இஸ் டிக்ளேர்ட் as பர்டிகுலர் கேஸ்ட், நீங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கொடுத்தாகும். ஓகேங்களா. மற்றபடி உங்களுடைய இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ, ஓபிசி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், மற்ற எந்த ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் அண்ட் போட்டோ காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பியை வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னா யுவர் கேண்டிடேட் மே பி கேன்சல்ட், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து candidates will not be allowed to appear for interview or join the allotted participating bank if he or she fails to produce the relevant eligibility documents as mentioned above. அதில் ஏதாவது டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா யூ cannot join. ஓகேங்களா. அதே மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் டைரக்டா பை போஸ்டாவோ இல்லை நேரடியாவோ கொண்டு போய் ஐபிபிஎஸ் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது தப்பான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி டிபார்டு ஃப்ரம் தி எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் போனதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அந்த கன்சர்ன்டு ஆஃபீஸஸ்லயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு. கன்சர்ன்டு யார் அந்த டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணாங்களோ, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இல்லை நாங்கள் இது இஷ்யூ பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க அப்படின்னாக்க யூ வில் பி லேண்டிங் இன் ட்ரபிள். ஸோ ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தயவு செய்து சப்மிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து யார் யாரு அந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்றதுக்கான அத்தரைஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அந்த அத்தரைஸ்டு பர்சன் கிட்ட நீங்க உங்களோட சர்டிபிகேட்லாம் அவங்க சைன் பண்ணியிருக்கணும். அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு முக்கியம் இல்லை, நம்ம இன்டர்வியூ டைம்ல பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு ஆட்கள் கேண்டிடேட்ஸ் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 20% ஆஃப் தி வேகன்சிஸ் வில் பி கெப்ட் அஸ் ரிசர்வ். ஸோ போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் கூட இன்கேஸ் பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸுக்கு வந்து ஃபர்தராக கேண்டிடேட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னாக்க தே வில் செலக்ட் இட் ஃப்ரம் தி ரிசர்வ் லிஸ்ட். ஓகேங்களா. இன்கேஸ் சம்டைம்ஸ் 3 to 4 times வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஆஃப் எனி அஷூரன்ஸ். சரிங்களா. ஷூரிட்டி எல்லாம் எதுவும் கிடையாது. கூப்பிட்டா வேகன்சி இருந்தா கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா. அது ஐபிபிஎஸ் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன்ல நமக்கு பேன் கார்டு, பாஸ்போர்ட், பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு வித் போட்டோகிராஃப், பேங்க் பாஸ்புக் வித் போட்டோகிராஃப், போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் issued by gazetted officer or people's representative on an official letter, identity card issued by recognized college or university, Aadhaar card, e-Aadhaar card with photograph, employee ID அல்லது பார் கவுன்சில் ஐடென்டிட்டி கார்டு. சரிங்களா. பார் கவுன்சில் ஐடென்டி கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீதி எல்லாமே உங்களுடைய ஐடென்டி கார்டு ஒரிஜினல் வித் போட்டோ காப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா. இஃப் த கேண்டிடேட் இஸ் இன் டவுட் த கேண்டிடேட் மே நாட் பி அலோட் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆர் இன்டர்வியூ. சரிங்களா. ரேஷன் கார்டோ இல்லை லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸோ நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்க முடியாது. இதெல்லாம் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய பயோமெட்ரிக் டேட்டா, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. மோஸ்ட்லி ரைட் தம் இம்ப்ரெஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐரிஸ் ஸ்கேன் பண்ணாங்க. இந்த வாட்டி ஐரிஸ் ஸ்கேனிங் பற்றி எதுவும் சொல்லலை. ஐரிஸ் சரிங்களா. கண்ணுடைய கருவிலியை ஸ்கேன் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி அதை எதுவும் சொல்லலை. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கும் போது கிளியரா இருக்கணும். ஏன்னா நம்ம கை கரெக்டா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பயோமெட்ரிக் மிஷினும் சரியா வேலை செய்யணும். இதெல்லாம் இருக்கு. சரிங்களா. ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து கோட்டிங் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டாம்ப்டிங்க்கு, மெஹந்தி, கலர்டு, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து மருதாணி எல்லாம் வைக்காம இருந்தீங்கன்னா பெட்டர். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இல்லை வந்து உங்களோட இதில் வந்து இன்பிட்வீனில் ஏதாவது இன்ஜூர் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃபிங்கர்ஸ். அதையும் தாண்டி ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இவ்வளோதான். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு பொசஸ் அக்வயர் வேலிட் ஆதார் கார்டு ஃபார் தி சிஆர்பி ப்ராசஸ். ஸோ எக்ஸாமினேஷன் வென்யூக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரிலிம்ஸ் அப்போ
உங்களுடைய கால் லெட்டர் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. however it will be duly authenticated and stamped by the exam venue staff. ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறப்போ அதை எடுத்துட்டு போகணும். அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அதை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கிரைப் ஃபார்ம் இருந்தா ஸ்கிரைப் ஃபார்மையும் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ப்ரிலிம்ஸ்லயே ஸ்கிரைப் ஃபார்மை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் போட்டோகிராஃப்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. advisable that the candidate retains about 8 copies of same photograph. நீங்க எந்த போட்டோ அப்லோட் பண்றீங்களோ அந்த போட்டோவோட 8 காப்பீஸ் ஆகுது உங்க கையில மினிமம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸோட கால் லெட்டர், மெயின்ஸோட கால் லெட்டர் ரெண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகணும். வித் ஐடி ப்ரூஃப், வித் ஆத்தென்டிகேட்டட் காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப். நம்ம ஐடி ப்ரூஃபோட காப்பி, போட்டோ ஜெராக்ஸ் அதுவும் தேவை. ஓகேங்களா? அடுத்து ரஃப் ஷீட்ஸ் எல்லாம் அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. அப்ளை, இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஃபீஸ் பத்தி சொல்லிட்டோம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணும் சார் அப்படின்னாக்கா, நீங்க ஐபிபிஎஸ் வெப்சைட்டுக்குள்ளார போனீங்க அப்படின்னாக்கா இந்த கிளிக் இயர் ஃபார் அப்ளை ஆன்லைன், கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் ஃபார் சிஆர்பி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் 15 இருக்கும். சரிங்களா? அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் இயர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்துடும். அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி ஃபர்தரா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு யூ டூ யுவர் அப்ளிகேஷன் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? நீங்க எல்லாருமே படிச்ச கிராஜுவேட்ஸ். ஓகேங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிடையாது, கிராஜுவேட்ஸ். நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு அப்ளிகேஷனை எப்படி போடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் கம்பல்சரி. ஏன்னா நீங்க இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, இதுக்கு மேல இதுக்கு முன்னாடி பல எக்ஸாம் எழுதியிருக்கலாம், இதுக்கு மேலேயும் எழுதலாம். ஓகேங்களா? இதுக்கு மேல எழுத வேண்டிய அவசியம் வராது அப்படின்னு நம்புவோம். இந்த எக்ஸாமே நீங்க எல்லாரும் கிளியர் பண்ணணும்னு நாங்க எல்லாருக்கும் விஷ் பண்றோம். சரிங்களா? பட் இருந்தாலும் ஒரு பேசிக்கான நாலேஜுங்க. நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, தான் மேல நம்பிக்கை இல்லாம நான் தப்பா பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லயோ இல்ல எக்ஸாம் அப்ளை பண்றவங்க கிட்டயோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. என் வீட்லயே நம்ப மாட்டேங்கிறாங்க. கொடுங்க நான் அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னாக்கா, இல்ல நாங்க ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்ல, அப்படி கிடையாது. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சென்டர்ல அப்ளை பண்ணும்போது 2-3 கேசஸ் தப்பா நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கும் ஓப்பன் ஆயிருக்கு, ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கும் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் வேற, பிஓ எஸ்ஓ. சரிங்களா? லாஸ்ட் இயர் இல்லையா அதுக்கு முன்னாடி இயர்னு நினைக்கிறேன், ஒன் ஆஃப் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, எஸ்ஓக்கு அப்ளை பண்றதுக்கு பதிலாக அவங்க பிஓக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. ஆன்லைன் சென்டர்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் லிட்ரலி சேம். உங்களுக்கு அது அப்ளிகேஷன் வேற மாதிரி, இது வேற அது வேறன்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் அவங்க மேல இருக்க அந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸருங்கிறது பார்க்காமயே அப்ளை பண்ணியிருக்கா அப்படி சென்டர்ல இருந்தவங்க, கம்ப்யூட்டர் சென்டர். ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்கை தயவு செய்து நீங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்களே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண தெரியாத ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. யூ கேன் யூஸ் யுவர் மொபைல் இட் செல்ஃப். மொபைலை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க லேண்ட்ஸ்கேப்ல திருப்புனீங்க அப்படின்னாக்கா, போர்ட்ரேட்ல இப்போ நார்மலா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்ல திருப்பணும் அப்படின்னாக்கா மொபைலே அப்ளை பண்ணலாம். சரிங்களா? நான் இந்த எக்ஸாம்க்கெல்லாம் பல வாட்டி மொபைல்ல தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, உங்க மெயிலுக்கும் எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அண்ட் டிக்ளரேஷன். இப்ப புதுசா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லைவ் போட்டோகிராஃப். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைவா நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும் போதே உங்களுடைய போட்டோவை சப்மிட் பண்ணணும். அதுல இதெல்லாம் புதுசு. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கவங்களுக்கு தெரியலாம், தெரியாமலும் போகலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க. இல்லாட்டி வந்து அவங்க கிட்ட அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பட் தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? லேப்டாப்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா அங்க அதுல வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி நீங்க அதுல இருந்து உங்க போன்ல இருந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்க லேப்டாப்ல கேமரா இருக்கிற மாதிரியான லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க அதுலயும் போட்டோ எடுத்துக்கலாம். பட்
முடிஞ்ச அளவுக்கு மொபைல் ஃபோன்ல போட்டோ எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னாக்கா அதுல தான் உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கும். மொபைல் லேப்டாப்ல வர கேமரா வந்து அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன், நோ சேஞ்ச். ஒன்ஸ் நீங்க வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா இதுன்னு முடியாது. கடைசியா நீங்க கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஃபைனல் சப்மிட்டுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அப்ளிகேஷன் 2 இல்ல 3 வாட்டி சரி பார்த்துக்கோங்க. நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்க அப்படின்னாக்கா அவங்க வேலையை முடிக்கிறதுக்காக டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் கையில கொடுத்துருவாங்க. மேபி 1 ஆர் 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை வெரிஃபை பண்ண சொல்லலாம். பெரும்பாலான இடங்கள்ல வெரிஃபை பண்ண சொல்றது கூட கிடையாது. அங்க தப்பு நடந்தது அப்படின்னாக்கா யூ கேனாட் பிளேம் எனிவன். வேலை கிடைச்சு கடைசியில இந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்ஸ்னால உங்களால ஒரு வேலைக்கு போக முடியல, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலையா, டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் மேல உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாக்கா நம்ம பழைய வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஹவு டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். அதுல வந்து இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கிறது இந்த ஃபேஸ் இது மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க தாராளமா இதுன்னுங்க நீங்களே அப்ளை பண்ணுங்க. பழைய வீடியோஸ் பாருங்க. இல்ல இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வருது அப்படின்னாக்கா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம டெலிகிராம் சேனல்ல போடுங்க. வில் ஆல்வேஸ் அவைலபிள் டு ஆன்சர் யூ. உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஆர் டீம் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ அதனால அது எந்த தெரியல சார் இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்கன்னு நினைக்காங்க. தெரியாதனால தான் நீங்க கேட்குறீங்க. ஓகேங்களா? ஆனா ட்ரை பண்ணுங்க. தப்பு பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுல கரெக்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எவ்வளவோ இருக்கு. ஓகேங்களா? நீங்க லாஸ்ட் மினிட்ல சர்டிபிகேட்டே சப்மிட் பண்ணாம கூட அந்த கன்சர்ன்ட் ஆபீசர் வந்து பாவம் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூல. ஓகேங்களா? இன்டர்வியூ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நான் சொல்றது. சரிங்களா? அதனால இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களோட சர்டிபிகேட் உங்க கையில இருக்குது, கண்ணு இருக்குது. கண்ணை கண்ணால பார்த்து நீங்க டைப் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க எந்த தப்பும் பண்ணாதீங்க. நீங்களே அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? 2 3 வாட்டி செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நீங்களே அப்ளை பண்ணுங்க. டிஜிலாக்கர் உங்களுக்கு ஆக்சஸ், டிஜிலாக்கர்ல நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட இது ஆதார் கார்டு அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொஞ்சம் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் கேட்டாலும் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆன்லைன் வந்து பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆன்லைன் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்னு வந்து ரிசிப்ட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு your application has been successfully submitted மெயில் வரும். இன் கேஸ் வரல, பேமெண்ட் இஸ் பெண்டிங் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. உடனே அடுத்து பேமெண்ட்டுக்கு போகாதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் அப் டு 24 hours. ஓகேங்களா? அந்த 24 ஹவர்ஸ்ல உங்களோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆயிடும். அதுக்காக தான் முன்னாடியே அப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. டோன்ட் வெயிட் டில் த லாஸ்ட் டே. பேமெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு அது தெரியாம இருக்கும். நீங்க கம்ப்ளீட்டா சப்மிட் ஆயிடுச்சு, சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு மெயில் அல்லது மெசேஜ் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சாதான் உங்களோட அப்ளிகேஷன் முடிஞ்சது. இன்கேஸ் பேமெண்ட் ஆகல, இல்ல அன்சக்சஸ்ஃபுல், இல்ல பெண்டிங் அப்படின்னு வந்தது அப்படின்னாக்கா வெயிட் ஃபார் 24 hours until your money is credited back. உங்க மணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் ட்ரை அகைன். ஓகேங்களா? ஸோ யூ கேன் பே யூசிங் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், யூபிஐ வேலட்ஸ் எது யூஸ் பண்ணி வேணுமாலும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு ரெகுலரா ஆல் மொபைல் யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ டைரக்ட்லி யூபிஐ ஆப் மூலியமாவே நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இ ரிசிப்ட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நத்திங் இதில் பெருசாக சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்தது ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நீங்க முன்னாடியே இது நிக்கோங்க. இதுல ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா இட் இஸ் யுவர் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தப்பு நடந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து நம்ம பண்ணதுனால தான் நம்ம வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லி மனசையாவது தேத்திக்க முடியும். கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அவங்ககிட்ட நீங்க போய் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. நான் தான் உன்னை செக் பண்ண சொன்னேன்லம்மா, நீ தானே செக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தயவு செய்து அங்க போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 3 பேர் சேர்ந்து கூட நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தனியா அப்ளை பண்றதுக்கு டவுட்டா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இதை கத்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கான ப்ராசஸ் வேற வேற, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வேற வேற. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்க இதை பழகிட்டீங்க அப்படின்னாக்கா எத்தனை அப்ளிகேஷன் வந்தாலும் அதை நீங்களே ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அவனுக்கு 200 ரூபாய் தண்டம் கட்டி அவங்ககிட்ட வந்து நீங்க காசு கொடுத்து பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸாம் டைம்ல இருந்தா நம்ம போதும்.
ஓகேங்களா? எக்ஸாம் டைம்ல நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. உங்களுடைய கால் லெட்டர்லயே இப்போ தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்கிரைப் பத்தினது, ஓகேங்களா? மல்டிபிள் அட்டெண்டன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்க வெளியில வந்து இந்த எக்ஸாமை பத்தி கேன்வாஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்க கூடாது. அதே மாதிரி இது பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க ஆரம்பிக்கிற அதே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் அந்த கன்சர்ன்ட் ஹவுஸ் ஓனர் கிட்டயோ இல்ல அந்த ரெசிடென்ஸ்ல இருக்கவங்க கிட்டயோ முடிஞ்ச அளவுக்கு கான்டாக்ட் வச்சுக்கோங்க until the exam process is getting completed, பிகாஸ் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரைக்கும் அந்த அட்ரஸ்க்கு தான் போகும். இல்லாட்டி பர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் யுவர் ஜாயிண்ட் ஹேண்ட் ரைட் ரிட்டன் டிக்ளரேஷன் ரெண்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கவே கூடாது. சரிங்களா? உங்களுடைய ரன்னிங் ரைட்டிங்ல தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க இப்ப ஹேண்ட் டிக்ளரேஷன் எழுதுறீங்களா, அடுத்து உங்களுடைய கால் லெட்டர்ல வந்து உங்களை ஒரு சென்டென்ஸ் பார்த்து காப்பி பண்ண சொல்லுவாங்க. அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்ஸ்லயும் நடக்கும், ப்ரிலிம்ஸ்லயும் நடக்கும். ஸோ இதுல மூணுத்துலயும் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் சேமா இருக்கான்றது பார்ப்பாங்க. ஸோ ஐ நோ மெனி பீப்புள் கேன் ரைட் இன் மல்டிபிள் ஹேண்ட் ரைட்டிங்ஸ். ஓகேங்களா? வேற வேற மாதிரி எல்லாம் எழுதுற திறமைகள் படைத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அந்த திறமையை இங்க காட்டவே வேண்டாம் தயவு செய்து. சேம் ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க போட்டோஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் இதெல்லாம் ஓகே. போட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், சர்டிபிகேட் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க தட்ஸ் ஆல். 10th சர்டிபிகேட். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு போட்டோஸ் கிளியரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து ஹேண்ட் ரிட்டன் அண்ட் இங்கிலீஷ் ஒன்லி, நாட் பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதே மாதிரி ட்வின்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த ட்வின் ஸ்டேட்டஸ் எஸ் ஆர் நோன் அப்படிங்கறது டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா யூ மே லீட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ எல்லாமே சொந்த செலவுல தான் போகணும். நம்ம வந்து எதையும் கிளைம்லாம் பண்ண முடியாது. டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கும் சென்ட் பண்ணாதீங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பழைய இதுல சொல்லியிருப்போம். அதாவது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் உங்க ஏரியாவில் எப்படி அந்த பேங்க் என்ன பேங்க்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்து போடுங்க. ஓகேங்களா? சசி சார் இதை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. அகைன் யூ வில் பி அப்டேட்டிங் திஸ். ஸோ அது பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபவுண்ட் டு பி டிஸ்சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஸ் பர் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ். அங்க இருக்கிறவர் வந்து வேற வேற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னா யுவர் கேண்டிடேச்சர் மே பி கேன்சல். ஓகேங்களா? இல்லைன்னா அங்கேயே உங்களை உட்காந்து ஒரு பேஜுக்கு எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இன் பாஸ்ட். ஸோ இட் மே ஆல்சோ ஹேப்பன். ஸோ பி கேர்ஃபுல். சேம் ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணுங்க. ஐட்டம்ஸ் நாட் அலௌட் அது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல பாருங்க, ஆல் ஆர்னமெண்ட்ஸ், ரிங், இயரிங்ஸ், நோ ஸ்பின், செயின், நெக்லஸ், பெண்டன்ட், பேட்ச், ப்ரூச் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களுடைய தாலி செயினை கூட கழட்டி வைக்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில இடத்துல பண்றதுல, பட் ஒரு சில இடத்துல பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆர் மிஸ்கண்டன்ட் உங்களை வந்து எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க ஃபர்தரா எதுவுமே. ஃபர்தரா எக்ஸாம்ஸ் நீங்க எழுதும் போதும் கூட அதை நீங்க வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லயும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டிபார்ட் ஃப்ரம் எனி அதர் எக்ஸாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அப்லோட் பண்ணும்போது மேபி கேண்டிடேச்சர் மேபி கேன்சல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ்லயும் மாட்டிக்காதீங்க. மால் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஒன்ஸ் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா யுவர் லைஃப் இஸ் கோன். கவர்மெண்ட் வேலை அப்படிங்கறத நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ பி கேர்ஃபுல் வித் தோஸ் திங்ஸ். கால் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே அவைலபிள் ஆயிடும். ஓகேங்களா? கண்டினியூஸா வெப்சைட் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது பாஸ்வேர்ட் ஆர் டேட் ஆஃப் பர்த். சரிங்களா? அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாஸ்வேர்ட் போடலாம். இல்லை டேட் ஆஃப் பர்த் அந்த ப்ரிஸ்கிரைப் ஃபார்மெட்ல போட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா ஸ்கிரைபுக்கு தனியாக கால் லெட்டர் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்னதான், ப்ரிலிமினரி எக்ஸாம் உடைய கால் லெட்டர்ல வந்து அவங்க சைன் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க பத்திரமா வச்சிருந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்போ கொண்டு அதையும் சேர்த்து எடுத்துட்டு போகணும். மெயின்ஸ் எக்ஸாம் டைம்ல கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிளைமர் அவ்வளோதான். இதுல இருந்து ஏதாவது இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூ மே லீட் டு யுவர் கேண்டிடேச்சர் மே லீட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? யூ கேன் அப்ளை ஃபார்
இது வந்து இங்கேயே லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு லிங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு வந்துட்டோம், வேகன்சிஸ். இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோல இருக்க 3 பேங்க் தான் வந்து நமக்கு வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த 3 பேங்க் தான் ஓப்பன் வேகன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த 3 பேங்க்கும் வந்து 0 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் 5 பேங்க் நமக்கு ரிப்போர்ட் பண்ணல. டோட்டல் வேகன்சி 310 ஆக இருந்தாலும் கூட இன்னும் 5 பேங்க் நமக்கு ரிப்போர்ட் பண்ணல. என்னன்னா நாட் ரிப்போர்ட்டட். ஓகேங்களா? ஸோ அதனால ஆக்சுவல் வேகன்சிஸ் நம்பர் அதிகமா இருக்கலாம். 0 ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் கூட மறுபடியும் அவங்க இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளார அகைன் தே மே ரிப்போர்ட் ஃபார் வேகன்சிஸ் அண்ட் தே மே ரெக்ரூட். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த வேகன்சிஸ் தான் அப்படின்னு நம்பாதீங்க. வேகன்சிஸ் மே இன்க்ரீஸ். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோமோ அப்ப எல்லா டைம்லயுமே வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு ஃபைனல் வேகன்சி எப்படியும் தெரிய போறது கிடையாது, யாரும் சொல்ல போறதும் கிடையாது, ஐபிபிஎஸ் அதை எக்ஸ்போஸ் பண்ண போறதும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த வேகன்சிஸை பார்க்காம ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து படிங்க. யூ வில் பி கிளியரிங் திஸ் எக்ஸாம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது ஓகே, இது வேகன்சிஸ் ஓகே. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருந்தது. பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ப்ரிலிம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திண்டுக்கல், தருமபுரி, நாமக்கல், தூத்துக்குடி, திருப்பூர், விழுப்புரம். ஸோ இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், நாகர்கோயில கூட சென்டர்ஸ் இருந்தது கிடையாது. சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சென்டர்ஸ் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த சென்டர்ஸ்க்கெல்லாம். பட் இப்ப நிறைய வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. கடலூர், ராமநாதபுரம், ஐ திங்க் நாகர்கோயில், கன்னியாகுமரி கூட புதுசுதான். தஞ்சாவூர், விருதுநகர், திண்டுக்கல், தருமபுரி, நாமக்கல், திருப்பூர், விழுப்புரம், இது எல்லாமே புதுசா கொண்டு வந்திருக்க சென்டர்ஸ். புதுசா கொண்டு வந்திருக்க சென்டர்ஸ்லாம் அந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா இல்லையா, இல்ல இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு தருமபுரி எல்லாம் இது வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வேற எந்த எக்ஸாமும் அவங்க ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணது கிடையாது. பட் ஸ்டில் ஓகேங்களா, ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஒரு காலேஜ் அவங்க செலக்ட் பண்ண போறதில்ல. இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு எக்ஸிஜென்சி இந்த தட் இஸ் உங்க நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம், உங்களால எக்ஸாம் எழுதும் போது ஏதாவது ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா கேளுங்க. ஓகேங்களா? ரிப்போர்ட். ஓகேங்களா? ப்ராப்ளம் இருந்ததுன்னா இட் இஸ் யுவர் ரைட் டு ரிப்போர்ட். அதே மாதிரி உங்களுக்கு அதை காம்பன்சேட் பண்ண வேண்டியது அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டர் அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸோட டியூட்டி. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல எந்த சென்டர் போட்டா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த சென்டர்ல போடுங்க. சரிங்களா? புதுசு சார் சொல்லிட்டாங்க அதனால அங்க ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கா, அப்படியெல்லாம் கிடையாது. மற்ற ஏற்கனவே நடத்துற காலேஜஸோட பெஸ்ட் காலேஜஸும் இந்த ஏரியாஸ்ல இருக்கலாம். ஓகேங்களா? இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எது பக்கமோ, சரிங்களா, எந்த இடத்துல, ஏன்னா நீங்க காலையில ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னாக்கா யுவர் ரிப்போர்ட்டிங் டைம் வில் பி அரௌண்ட் 7 or 7:30. அந்த டைமுக்கு போகணும்னா இப்ப சென்னை எல்லாம் வந்து ஃபார்ச்சூன் டவர்ஸ் போடுவாங்க. ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் ஏரியா நேம், பட் ஃபார்ச்சூன் டவர்ஸ். சரிங்களா? அங்க இருந்து வந்து பாத்தீங்க இருங்காட்டு கொட்டாய், ஐ திங்க் சம்திங். ஓகேங்களா? டிசிஎஸ் ஃபார்ச்சூன் டவர்ஸ்ல போடுவாங்க டிஜிட்டல் அயான்ல. அண்ணா நகர்ல இருந்து இங்க வரணும்னா டூ வீலர்ல வரணும்னாலே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இஃப் யூ வாண்ட் டு டேக் பஸ் அப்படின்னாக்கா அங்க இருந்து நீங்க அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்னா அங்க இருந்து நீங்க கோயம்பேடு வந்து கோயம்பேடுல இருந்து பஸ் மாறணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 hours ஆகும் டிராவல் பண்றதுக்கு. சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃப்ரம் சென்னை, ஐம் டெல்லிங் திஸ். ஓகேங்களா? இதே மற்ற ஏரியாஸ் அப்படின்னா சேலம், நாமக்கல்லாம் பாத்தீங்கன்னா நாமக்கல்லாம் வந்து இங்க முத்தாயம்மாள் காலேஜ் ராசிபுரத்துல போடுவாங்க. நாமக்கல் இங்க இருக்கு, ராசிபுரம் இங்க இருக்கு. சேலத்துல சென்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா தட் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும், அங்க போடுவாங்க. அது ஆட்டையாம்பட்டி. சேலத்துல இருந்தே நீங்க 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும் அந்த ஊருக்கு. அதுவுமே அங்க போனீங்கன்னா ஹைவேஸ்ல இருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் நடந்து உள்ள போகணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு.
சரிங்களா? எந்த சென்டர் போட்டா உங்களுக்கு பக்கத்துல வருமோ அந்த மாதிரியான சென்டர் போட்டுக்கோங்க. காலையில ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டாங்க அப்படின்னா இங்க ரிப்போர்ட் பண்றதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இல்ல மத்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா தேடி பார்த்து உங்களோட சென்டரை செலக்ட் பண்ணுங்க. மெயின்ஸ் இந்த வாட்டி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு 5 சென்டர் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி சென்னை மட்டும் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி 5 சென்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கேனிங், இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோட்டோகிராஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டேக்கன் அகைன்ஸ்ட் லைட் கலர்டு பேக்ரவுண்ட். ஓகேங்களா? ப்ரிஃபரபிளி ஒயிட் பேக்ரவுண்ட், ப்ரிஃபரபிளி ஒயிட் தான், ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஓகே தான். பட் லைட் கலர் ஒயிட்டா இருக்கணும், நீங்க வந்து தெளிவா தெரியணும். அதே மாதிரி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 to 50. இப்போ ஒவ்வொரு போட்டோவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இருக்கு. போட்டோகிராஃப்க்கு ஒரு சைஸ், சிக்னேச்சருக்கு ஒரு சைஸ், ஐ மீன் போட்டோவோட சைஸ் சொல்றேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போட்டோகிராஃப் வந்து 20 to 50 KB. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டோ கேப்சர் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல கேப்சர் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் மொபைல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா டைரக்டா வந்து வெப்கேம் ஓப்பன் ஆகும், போட்டோ கேப்சர் பண்ணிக்கும். ஓகேங்களா? லேப்டாப்ல பண்றீங்க இல்ல எனி சிஸ்டம்ல பண்றீங்க அப்படின்னாக்கா கிளிக் ஹியர் டு ஸ்கேன் இருக்கும். அந்த ஸ்கேன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு QR கோடு வரும். சரிங்களா? அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க மொபைல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா இட் வில் டைரக்ட்லி டேக் யூ டு த வெப்கேம் பேஜ். சரிங்களா? அந்த வெப்கேம் பேஜ்ல நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அந்த வெப்கேம் பேஜ்ல போட்டோ எடுத்தீங்க அப்படின்னாக்க இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி டைரக்டட் டு யுவர் லேப்டாப். அந்த போட்டோ வந்து உங்க லேப்டாப்ல போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால பயப்பட தேவையில்லை. எப்படி சார் போட்டோ கேப்சர் எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. இது ஒரு சாதாரண விஷயம். சரிங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி KYC எல்லாம் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே வந்து UPI ஆப்ஸ் யூஸ் பண்ற எல்லாருமே நோ யோர் கஸ்டமர் KYC பண்ணிருப்பீங்க. KYC பண்றதுக்கு திஸ் இஸ் a காமன் ப்ரொசீஜர். நீங்க வந்து வெப்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து உங்களை போட்டோ எடுப்பாங்க. அதை நீங்களே இப்ப பண்ண போறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ டூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க போட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வெப்கேம்ல ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ், அதாவது உங்க செஸ்ட் வரைக்கும், ஹெட்ல இருந்து செஸ்ட் வரைக்கும் தெரியற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்மால் சைஸா இருக்கக்கூடாது, ரொம்ப லாங் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி இல்ல ரொம்ப க்ளோஸ் ஃபோக்கஸ்லயும் இருக்கக்கூடாது. சன்கிளாசஸ் இல்ல கேப் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெக்ஸ் இல்லாம போட்டோ எடுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஷேடோ ஆன் ஃபேஸ் ஆர் நாட் ஃபேசிங் த கேமரா, உங்க ஃபேஸ் கிளியரா தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரியான போட்டோ இருக்கணும். போட்டோ ஷுட் நாட் பி டேக்கன் இன் டார்க் ஆர் இம்ப்ராப்பர் பேக்ரவுண்ட். டார்க் பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுக்காதீங்க, பிகாஸ் யுவர் போட்டோ வில் நாட் பி கிளியர். அடுத்து சிக்னேச்சர், ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென் எடுத்து போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கிராப் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல போட்டு சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா லேப்டாப்போ இல்ல சிஸ்டமோ யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா பேஜ்ல போட்டு நீங்க சைஸ் ரீசைஸ்ல கொடுத்து சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 10 to 20 KB. அது வந்து 20 to 50 KB. தம்ப் இம்ப்ரெஷனும் அதே தான், ஒயிட் பேக்ரவுண்ட் வித் பிளாக் ஆர் ப்ளூ இங்க். ஓகேங்களா? 20 to 50 KB. சார் என்கிட்ட வந்து இங்க் பேடெல்லாம் கிடையாது சார் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய லெஃப்ட் தம்ப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ரீஃபில் பெண்ணால ஃபுல்லா வந்து நலையிற மாதிரி ஸ்கிராச் பண்ணிட்டு ஒயிட் பேப்பர்ல 2-3 இடத்துல வச்சு எடுங்க. ஓகேங்களா? கண்டினியூஸா அதுல எந்த தம்ப் இம்ப்ரெஷன் உங்களுக்கு தெளிவா இருக்கோ அந்த தம்ப் இம்ப்ரெஷனை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பர் சைஸ்க்கு. அடுத்து ஆண்ட் ரிட்டர்ன் டிக்ளரேஷன் வந்து 50 to 100 KB. ஓகேங்களா? JPG ஃபார்மட். இந்த ஆண்ட் டிக்ளரேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்க பேரை போட்டு நீங்க அப்படியே எழுதி அதை போட்டோ எடுத்து நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10 cm 5 cm வித். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா 5 cm, லென்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா சாரி ஹரிசாண்டலா வந்து 10 cm, வெர்டிகலா 5 cm. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது SSLC சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். 500 KB இருந்தா போதும். 500 KB நீங்க நார்மலா அடோப் ஸ்கேன்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே 500 KB தான் வரும். ஓகேங்களா? எல்லாமே கிளியரா இருக்கான்றது பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு தனி ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்க மொபைல்லயோ இல்ல சிஸ்டம்லயோ நீங்க போடும்போது தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு அதுல நேம் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க போட்டோன்னு போடுறீங்கன்னா போட்டோ 50 KB அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சைன் 20 KB. நீங்க கேபில போட்டீங்க அப்படின்னாக்கா ஃபர்தரா நீங்க அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அதை கரெக்டா அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புதுசு புதுசா அந்த போட்டோ உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா?
அடுத்து நீங்க வந்து மொபைல்லயே வந்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம். மொபைல்ல பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட போனை லேண்ட்ஸ்கேப்ல வச்சு நீங்க மொபைல்ல பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி நாங்க வந்து மொபைல்ல தான் பண்ணியிருக்கோம். மொபைல்ல பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சிஸ்டம்ல பண்றதை விட. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு இதுலயும் வந்து கிளிக் ஓப்பன் அப்லோட்னு இருக்கு இல்லைங்களா? அதுல வச்சு நீங்க அந்த இது டேக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்க அந்த சர்டிபிகேட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆயிடும். ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் சைஸ் ஃபார்மட்டோ இல்ல ஃபைல் சைஸோ பெருசா இருந்தது, நீங்க பிடிஎஃப்க்கு பதிலாக ஜேபிஜி போட்டோ ஃபார்மேட் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா எரர் காமிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை எதையுமே அப்லோட் பண்ணாம உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் இங்க மாத்தி மாத்தி வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் என்னென்ன ஃபார்மட்ல இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த நிறைய பேர் கேட்குற டவுட் என்னன்னா, இதை பிரிண்ட் எடுத்து போட்டு போய் நாங்க அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் கிட்ட சைன் வாங்கி வைக்கணுமா சார்? அப்படி கிடையாது. இந்த கண்டென்ட் சேமா இருக்கணும். ஓகேங்களா? இந்த கண்டென்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓபி சர்டிபிகேட் ஆன்லைன் சர்டிபிகேட் வரும்போது அந்த சிக்னேச்சர் வந்து டிக் ஆகி அந்த கிரீன் டிக் இருக்கணும். நீங்க ஆன்லைன்ல இருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் வரும், சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு வரும். பட் வெரிஃபை சப்மிட் பண்ணும்போது சிக்னேச்சர் வெரிஃபைடு சிக்னேச்சரா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோட்டிபிகேஷன்ல நம்ம பார்த்தது. சரிங்களா? ஸோ நோட்டிபிகேஷன் இவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கேளுங்க, இல்ல நம்ம இதுலயே கூட போடுங்க. ஓகேங்களா? ஸோ கில்லி லெஜெண்ட்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ்க்கான கோர்ஸ் ஆல்ரெடி நாங்க ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம கில்லி லெஜெண்ட்ஸ் ஆப்ல அந்த கோர்ஸை பாருங்க. அண்ட் தென் இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கூட கொண்டு வந்திருக்கோம் ஃபார் நீடட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேவை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாமினலான ப்ரைஸ்ல தான் நம்ம இதை பண்றோம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டோன்ட் வெயிட் டில் த லாஸ்ட் மினிட் டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். அப்ளை டு யுவர் செல்ஃப். மறுபடியும் நான் சொல்றேன், நீங்களே அப்ளை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். கோர்ஸ் பாருங்க, கில்லி லெஜெண்ட்ஸ் ஆப்ல இருக்கு. ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிளே ஸ்டோர்ல இருக்கு. ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கரண்ட் கோர்சஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கில்லி லெஜெண்ட்ஸ் AFO 2025-26 கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அதுல ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கிளாஸஸும் இருக்கு ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ பாருங்க. And interested candidates, if you need any help you can approach us through the app, telegram channel, through DM, anything. Thank you. All the best.